100 நாள் வேலை திட்டத்தில் 4 மாதத்திற்கு மேலாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை ஒன்றிய அரசு விடுவிக்க வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிதியை விடுவிக்க கோரியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் பொன்னேரியில் அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்திலும் வேறு சில மாநிலங்களிலும் அந்த மாநில அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தவில்லை என்பதால் சரியாகவும் முறையாகவும் செயல்படுத்துகிற தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நாகையில் 100 நாள் வேலை திட்ட நிதியை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 6 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிராமப்புற விவசாய தொழிலாளர்களை வஞ்சித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரியில் அனைவருக்கும் கூலி நிலுவையை வட்டியோடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணப்புழக்கம் கிராமங்களிலே நடமாடிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வளர்ச்சி நோக்கி போய்க் கொண்டிருக்கிற இந்த நிலையில் மோடி அரசு அதை கிடுக்கு போட்டு முடக்குகிறது. இது சரியான போக்கல்ல. உடனடியாக 100 நாள் வேலைக்கான நிதியை, நிலுவை பாக்கியை விரைவுபடுத்தி கொடுக்கப்பட வேண்டும். 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு 4 மாத சம்பளத்தை வழங்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று பட்டுக்கோட்டை விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.